தேடு, ஜீவகாருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தியானிக்கும்படி அல்லது சிந்திக்கும்படி கொடுத்த ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாத்ராகம புஸ்தகத்திலே யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் பின்பகுதி. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆங்கில மொழிபெயர்ப்பிலே அல்லது மூல மொழியிலே பார்த்தால் நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, வியாதி படுக்கையிலே கண்ணீரோடும் கவலையோடும் ஒருவேளை நமக்கு வேண்டியவர்கள் ஆஸ்பத்திரி படுக்கையிலே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தினர், அப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களுக்காக ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களை குணமாக்க விரும்புகிறார். உங்களுக்கு அருமையானவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வியாதியிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு அங்கிருந்து அவர்கள் விடுதலையாகி வரும் பொழுது 10 விதமான பிரச்சனைகள், வேதனைகள், வாதைகள் அந்த எகிப்து மக்களை பட்சித்து போட்டது. அதையெல்லாம் கண்ணால் பார்த்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து ஒரு பயமும் இருந்தது. நம்மையும் ஆண்டவர் இப்படி வியாதிகளினால் சோதிப்பாரோ என்று அவர்கள் வெளி நடக்க துவங்கின அந்த ஆரம்ப கட்டத்தில் செங்கடலை பிளந்து அடுத்த பகுதிக்கு சென்ற பொழுது 3 நாள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள், பயந்தார்கள், முறையிட்டார்கள். மோசையினிடத்திலே வந்து கூக்குரலிட்டார்கள். கர்த்தர் மோசையோடு பேசி மாறாவின் தண்ணீர், கசப்பான தண்ணீரை மதுரமான தண்ணீராய் மாற்றி கொடுத்தார். அதன் பிறகுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன், பயப்படாதிருங்கள். எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வசனத்தை எத்தனை முறை வாசிக்கிறோம், ஆனாலும் வியாதி வந்து கொண்டேதானே இருக்கிறது என்று அநேகர் நாம் சலித்து கொள்கிறோம். வேத வசனம், இந்த வசனத்தை நீங்கள் முழுவதுமாய் வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வேதத்தையும் நியமங்களையும் நாம் வாசித்து தியானித்து அவைகள் யாவையும் கை கொண்டால் என்று ஒரு நிபந்தனையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு ஔஷதம். தேவனுடைய வார்த்தை பிணி தீர்க்கும் அருமருந்து என்று பக்தர் பாடுகிறார். இந்த தேவனுடைய வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அவர் குணமாக்குகிறார். பல நேரங்களிலே ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். நாம் நிறைய தடவை அந்த வேதத்தை வாசிப்பதிலே குறைபட்டு காணப்படுகிறோம். இந்த வசனத்தை கை கொள்வதிலும் குறைபட்டு காணப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நிறைவாய் தினந்தோறும் நீங்கள் வேதத்தோடு நேரத்தை செலவழித்து அதில் எழுதியிருக்கிறவைகளை தியானித்து அதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் வியாதிகள் உங்களை விட்டு விலகும். ஒரு தெய்வீக ஆரோக்கியம், ஒரு தெய்வீக பலன் உங்களுக்குள்ளே உண்டாகும். தாவீது தன் வாழ்க்கையில் 2 முறை தவறு செய்தார். இந்த 2 முறை அவர் தவறு செய்த பொழுது அவர் தன் வாழ்வின் அனுபவத்திலே சொல்லுகிறார், என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை, என் அக்கிரமங்கள் என் தலையில் புண் வெடித்து சீல் வடிவதைப் போல என் அக்கிரமங்கள் பெருகி இருக்கிறது. என்னுடைய பாவத்தின் விசாரத்தின் நிமித்தம் நான் ஒடுங்கி போகிறேன், என் பலன் குறுகி போகிறது என்று அவர் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். காலை வேளையிலே வியாதியோடு இருக்கிற உங்களுக்காக
ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, வியாதியஸ்தர்களை அவர் குணமாக்கப் போகிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. தினந்தோறும் இந்த வேதத்தை கிரமமாய் நான் வாசிப்பேன் ஆண்டவரே. அந்த வசனத்தை ஆவலாய் உட்கொள்வேன் ஆகாரத்தை போல. அந்த வசனத்தை நான் வாழ்க்கையில் கடைபிடிக்க அதையே நான் முயற்சி செய்வேன் என்று சொல்வீங்களா? ஆரோக்கியம் உங்களுக்கு சொந்தமாகும். வேதனைகள் உங்களை விட்டு மாறிப்போம். நாம் ஜெபிப்போம். காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. வியாதியோடும் வேதனையோடும் ஆண்டவரே பலவிதமான நோய்களோடும் போராடி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், நோயோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கும்படி வந்திருக்கிறவருடைய உறவினர்கள், பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, பலப்படுத்தும். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீங்களே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி, அவருடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் அவர்களை முடிசூட்டும்படிக்கும் இடத்துல மன்றாடுதலோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே அற்புதங்களை செய்யும்படிய வல்லமை உடைய பிள்ளைகளை தொடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று வாசிக்கிறபடி வசனங்கள் இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.